சென்னை ஹீட்டா எஸ்கேப் பண்ணுங்க. சன்னை விட ஃபன் அதிகம். விஜிபி யுனிவர்சல் கிங்டம்க்கு வாங்க, ஃபன் பண்ணிட்டு போங்க. Plan your next summer escape with Grand Royal Tours. Milky Mist Ice Cream. Taste the Milky Mist Ice Cream. இந்த இன்டர்வியூல எஸ் நான் வந்து தோத்தவங்களையும் நான் வந்து நீங்க தோத்துட்டு தான் நினைக்காதீங்க பாவம். இன்னைக்கு என்டிகே 3% தான் வாங்கியிருக்கிறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மேம்? தோத்தவங்க யாருன்னாலும் அவங்களுக்கு ஓகே ஃபைன், நல்ல நாள் உங்களுக்கும் வரும் அப்படின்றது மட்டும்தான் நல்லா சொல்ல முடியுமே தவிர இது அந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் அந்த மாதிரி தாங்க, நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஒரு பக்கம் திமுக, ஒரு பக்கம் அதிமுக, இன்னொரு பக்கம் என்டிகே அண்ட் ஒரு பக்கம் தாவேகா டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. அவரோட சொந்த காசுல அவர் வந்து போட்டு மக்களுக்கு ஏதோ பண்ணணும் அப்படின்னு வந்திருக்கிறாங்க. இது வந்து இன்னைக்கு மக்கள் சேவைக்கு வரவங்களதான் அதிகமா அடிக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி வந்து இன்னைக்கு அவங்க ஜெயிச்சு காட்டும் போது மேம் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க, அண்ணா கூப்பிட்டா நானும் வந்து டிவிக்கில ஜாயின் பண்ணிப்பேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த தாவேக்கால இணைஞ்சு அந்த அவங்க எல்லாரும் கூடயும் ஒரு ஃபேமிலியா எனக்கு இருந்து பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சுன்னா சூப்பர். நான் மறுபடியும் என்னோட மக்கள் கூட சேர்ந்து மக்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் தாவேக்கால இருந்து அண்ணா கூட பண்ணுவேன். கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா விஜயலட்சுமி மேம் சந்திச்சு அவங்க ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் நிறையா விஷயங்கள் கேட்க போகிறோம். மேம் சொல்லுங்கள், எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு வீடியோ நீங்கள் பேசி போட்டிருக்கீங்க. ஸோ உங்களோட சந்தோஷம் முழுமையாக அந்த வீடியோவில் நாங்கள் பார்த்தோம். கொஞ்சம் சொல்லுங்களேன், உங்கள் வாயாலே நாங்கள் அதை கேட்குறோம். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் கலாட்டா மீடியாவுக்கு தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சந்தோஷம்னா எஸ், கண்டிப்பாக நம்ம வந்து இந்த இன்னைக்கு விஜய் அண்ணா வின் பண்ணியிருக்காங்க. விஜய் அண்ணா விஷயத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, நான் இது முதல்ல இருந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிற விஷயம். விஜய் அண்ணா வந்து பாவம், நான் ஃப்ரெண்ட்ஸ் படத்துல இருந்து விஜய் அண்ணாவோட அவங்க எப்படி சோஷியல் சர்வீஸ் பண்ணுவாங்க அப்படின்றது நான் அமைதியா பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன். பட் எங்கேயுமே எனக்கு இதை பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இல்லை. இன்னைக்குதான் வந்து அவங்க வின் பண்ணியிருக்கும் போது நான் ஏன் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் படம் நாங்க ஷூட்டிங் பண்றது வந்து நாங்க ஷூட்டிங் நேக்காரப்பட்டி பழனி கிட்ட ஒரு வீடு, அது ரொம்ப ஃபேமஸான ஒரு வீடு. அங்கதான் வந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸ் படம் ஷூட்டிங் பண்ணோம். சோ அந்த ஷூட்டிங் பண்ணும்போது நெய்க்காரப்பட்டில இருந்து பழனிக்கு எல்லாரும் போய் தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க, முருகரை போய் தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க. அந்த ரோடு வந்து ரொம்ப ரொம்ப இதா இருக்கும், இந்த ரோடு சரியா இருக்காது, ரொம்ப பவுன்சியா இருக்கும். இது வந்து பல நாள் வந்து எல்லாரும் போயிட்டு வந்து இதெல்லாம் நாங்க ஷேர் பண்ணிக்குவோம், இந்த மாதிரி ரோடு சரியில்லை அப்படி இப்படிலாம் பேசிக்குவோம். அந்த ரோட வந்து விஜய் அண்ணா வந்து அந்த நெய்க்காரப்பட்டில இருந்து அந்த பழனிக்கு போற ஏதோ ரோடு வந்து அந்த அண்ணா போட்டு கொடுத்தாங்க, விஜய் அண்ணா போட்டு கொடுத்தாங்க. இது எந்த ஒரு பேப்பர்லயுமே வந்து எந்த பிரஸ்லயுமே பேசப்பட்டது கிடையாது. இந்த மாதிரி பாருங்க அவங்க ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க, நான் ரோடு போட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு விஜய் அண்ணா வரைக்கும் சொன்னது கிடையாது. ரொம்ப சைலண்டா வந்து சர்வீஸ் பண்ணிட்டே வந்தாங்க. சோ அப்பத்துல இருந்தே அவர் பண்ணிட்டு இருந்திருக்காரு இல்ல மேம்? இந்த சேவை பண்றதுக்கு பாருங்க, இது வந்து ஓவர் நைட் வந்து ஒருத்தங்களுக்கு வர விஷயமே கிடையாது. கண்டிப்பா இதை வந்து டவுன் ஏஜஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவங்களுக்கு அது ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும், அப்படிதான் அது எப்பவுமே அமையும். ஸோ விஜய் அண்ணாவை நான் க்ளோஸ் இதுல நான் பார்த்திருக்கேன். விஜய் அண்ணா எப்படி வந்து ரொம்ப அமைதியான ஒரு பர்சன். அப்புறம் கோ ஆர்டிஸ்டா நான் வந்து அப்ப பெங்களூர்ல இருந்து நான் வந்து அந்த படத்துக்கு போன போது ரொம்ப பயம். ஏன்னா எனக்கு வந்து இவங்க எல்லாம் ரொம்ப பெரியவங்க, விஜய் சார் ஆகட்டும், சூர்யா சார் ஆகட்டும், அப்புறம் தேவயானி அவங்க ஆகட்டும், எல்லாமே பெரியவங்க இருந்தாங்க அந்த படத்துல. ஐ வாஸ் ஒன்லி பர்சன் ஃப்ரம் நான் பெங்களூர்ல இருந்து போகும்போது விஜய் அண்ணா பத்தி ரொம்ப பயம் இருந்துச்சு. விஜய் அண்ணா ரொம்ப பேச மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பா. ஸ்ட்ரிக்ட்னு கிடையாது, ஒரு மாதிரி ரொம்ப சைலண்டா இருப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். நான் ரொம்ப பயந்து போனேன். ஆனா வெரி வெரி கம்ஃபர்டபுள், என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளா நான் ஷூட் பண்ணேன். எங்க ரெண்டு பேரும் நிறைய விஷயங்கள் காமனா என்ன ஆகும்னா, விஜய் அண்ட் விஜி இது ரொம்ப க்ளோஸா இருக்கும் அந்த பேரு. சோ ஷார்ட் ரெடின்னு கூப்பிடும் போது விஜய கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, விஜய் சாரை கூப்பிடுங்க அப்படின்னா அது பெரும்பாலும் விஜய கூப்பிடுங்க அப்படின்னு வந்து என்னைய கூப்பிடுவாங்க. இல்ல விஜய கூப்பிடுன்னு சொன்னா விஜயண்ணா வந்து கூப்பிடுவாங்க. இது வந்து நாங்க நிறைய வந்து விழுந்து சிரிப்போம். செகண்ட் பாயிண்ட், எனக்கும் விஜய் அண்ணாக்கும் காமனா இருக்கிற விஷயங்கள் என்னன்னா, நாங்க ரெண்டு பேரும் பயங்கரமா சிரிப்போம். எங்களுக்கு வடிவேல் சார் ஷூட்டிங் பண்ணாலும் எங்களால ஷூட்டிங்கே பண்ண முடியாது. நாங்க ரெண்டு பேரும் மட்டும் விழுந்து சிரிச்சு கொஞ்ச நேரம் எல்லாரையும் கொஞ்சம் லைக் எங்க ரெண்டு பேரும் அதுல மட்டும் கொஞ்சம் சீரியஸா இருக்கவே முடியாது. நாங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி இருந்தோம். ஸோ நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நான் ஃப்ரெண்ட்ஸ் ஷூட்டிங்ல விஜய் அண்ணா கூட நான் பார்த்திருக்கிறேன். அப்புறம் எங்க அக்கா குழந்தை வந்து அந்த ஷூட்டிங் டைம்ல தான் பிறந்தாங்க. எங்க அக்கா குழந்தையும் சஞ்சய் அவங்களும் அதே டைமுக்கு பிறந்தாங்க. அப்போ நான் ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் விஜய் அண்ணாட்ட தான் காமிச்சேன். ஆனா பாருங்க, நான்
அக்கா குழந்தை வெள்ளை வெள்ளைன்னு உங்கள மாதிரியே இருக்கு, வெள்ளையா இருக்கு அப்படின்னு பிளஸ் பண்ணி கொடுத்தாங்க அண்ணா. இப்போ நாங்க ரொம்ப நினைச்சுக்குவேன் அண்ணா பிளஸ் பண்ண குழந்தை அப்படின்னு. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஐ சீன் ஹிம். அவர் வந்து அவர் யார்கிட்டயும் போய் காசு கொடுங்க, உதவி பண்ணுங்க அப்படின்னு அந்த மாதிரிலாம் எதுவும் கேட்டு அந்த மாதிரிலாம் பண்ணாம அவரோட சொந்த காசுல அவர் வந்து போட்டு மக்களுக்கு ஏதோ பண்ணணும் அப்படின்னு வந்திருக்கிறாங்க. இது வந்து இன்னைக்கு நான் மட்டும் கிடையாது, சரி தமிழ்நாடு உலகத்துல எல்லாருமே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். அது என்ன ஆயிடுதுன்னா நம்மளோட அரசியல்ல ஒரு போட்டின்னு ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்க, ஒரு எதிர்கட்சி போட்டி அப்படின்னு. அந்த போட்டின்னு ஒரு பேருக்கு ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. அதனால என்ன ஆயிடுது, ஒரு விஷயம் நடந்தோடனே நம்மளால எல்லாராலையும் ஒன்னா சந்தோஷப்பட முடிய மாட்டேங்குது. இப்ப நான் வாழ்த்துக்கள் சொன்னோடனே ஐயோ பத்தியா அந்த அக்கா வேற ஏதோ ஒரு கட்சியை தாக்கி சொல்றாளா அப்படின்ற மாதிரி யூனோ லைக் ஒரு பயத்துல நம்ம எந்த விஷயத்தையும் பண்ண வேண்டியதா இருக்கு. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பயங்கரமா நாலு குரூப்ஸ் இருந்தது. ஒரு பக்கம் திமுக, ஒரு பக்கம் அஇஅதிமுக, இன்னொரு பக்கம் என்டிகே அண்ட் ஒரு பக்கம் தாவேகா. டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. நான் வந்து இன்னைக்கு இந்த இன்டர்வியூல நான் வந்து தோத்தவங்களையும் நான் வந்து நீங்க தோத்துட்டு தான் நினைக்காதீங்க பாவம். எல்லாருக்கும் கடவுள் வாய்ப்பு கொடுக்கணும் போது மக்கள் வந்து அதை தீர்ப்பை கொடுத்து மக்கள் வந்து அதை செலக்ட் பண்ணி ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. டசன்ட் மீன் தட் யாரோ தோத்து போயிட்டதுனால அவங்க ஃபிட் கிடையாதோ அந்த மாதிரி நினைக்க வேண்டாம். கண்டிப்பா இந்த வெற்றியை எப்படி பாக்குறீங்க மேம்? நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா எனக்கு இருக்கிற பேர் எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா விஜய் தங்கச்சின்றதான் எனக்கு உலகத்திலே ரெஜிஸ்டரா இருக்கிற பேரு. ஃப்ரெண்ட்ஸ் விஜயலட்சுமி அப்படின்னா அப்படிதான் பேரு. அண்ட் ஐ எம் சோ ப்ரவுட். பாவம் நிறைய கஷ்டப்பட்டாங்க, நிறைய இடையூறுகள் வந்துச்சு, அதெல்லாம் தாண்டினாங்க. நான் ரொம்ப பாவப்படுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நானே அதை அனுபவிச்சிருக்கேன். மக்கள் சேவைக்கு வரவங்களதான் அதிகமா அடிக்கிறாங்க. மக்கள் சேவைக்கு வராங்கன்னா வாங்க ஐயோ வாங்க நாங்க எவ்வளவு பெருமைப்படுறோம் அப்படின்னு சொல்றது கிடையாது. அவங்களதான் அதிகமா அடிப்பாங்க, அவங்களதான் அதிகமா கொச்சப்படுத்துவாங்க, அவங்களுக்குதான் அதிகமா வந்து அடிகள் விழும், குடும்பங்களுக்கு அடிகள் விழும். ஆனா அதெல்லாம் தாண்டி வந்து இன்னைக்கு அவங்க ஜெயிச்சு காட்டும் போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் விஜய் அண்ணாவுக்கு வந்து அந்த என்டையர் தாவேக்கா வந்து பாவம் எல்லாரும் வந்து ஜெயிக்கணும்னு தானே விருப்பப்படுவாங்க, யாரும் போக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஜெயிச்சிருக்காங்க. நம்ம எல்லாருமே என்ன பண்ண அட் த மோஸ்ட் நம்ம ஒரு சந்தோஷமா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணான்னு சொல்லும் போது அவங்களுக்கு அது ஒரு ஊக்கமா இருக்கும், அவங்க ஏதோ சர்வீஸ் பண்றதுக்கு உதவும். அதுக்காக தோத்தவங்க யாரையும் நான் லேசாவும் சொல்லல. எல்லாரும் மக்கள் சேவை பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆனா வாய்ப்பு இப்போ அண்ணாக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, விஜய் அண்ணாக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. விஜய் அண்ணா அதை நல்லபடியா பயன்படுத்தி மக்களை நம்பி போட்டிருக்காங்க. அவங்க எதுவும் ஏமாந்திராம ஹர்ட் ஆயிடாம தமிழ் மக்கள் அவங்களுக்கு நல்ல சேவை பண்ணி அண்ணா நல்லா வரணும் அப்படின்றது நான் ஹார்ட்ஃபுல்லா அண்ணாக்கு விஷ் பண்றேன். மேம் இப்போ பார்த்தா வந்து முதல் தேர்தலை அபார வெற்றி யாராலையுமே எதிர்பார்க்கல. கருத்து கணிப்பு சொல்லும்போது கூட 1 இடம் 2 இடம் தான் வருவாங்க, மிஞ்சி போனா அதிகபட்சமா ஒரு 40 இடம் 50 இடங்கள் வருவாங்க அப்படின்னு சொன்னது போய் 108 இடங்கள் அப்படின்னு வந்து அப்படியே நிக்கிறாரு. ஸோ நான் வந்துட்டேன், விஜய் வரேன் அப்படின்னு சொன்ன மாதிரி நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிக்கிறாரு. அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மேம் தோணுது? மக்களுக்கு அவர் எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல எனக்கு ஒன்றும் பெரிய எனக்கு ஆச்சரியமா இருக்கல. ஏன்னா நான் வந்து விஜயண்ணாக்கு இருக்கக்கூடிய அந்த மக்களை ஒரு அட்ராக்ட் பண்ற ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த குணம் ஆகட்டும், அவங்களுக்கு இருக்க ஃபேன் ஃபாலோயிங் ஆகட்டும், பரப்புரைக்கு போட போது அந்த கூட்டத்தை பார்க்கும்போது இதெல்லாம் நான் கணிச்சேன். நான் வந்து ஐ வாஸ் ஷுவர் விஜயண்ணா வந்து ஒரு க்ளோசஸ்டா நல்லா வின் பண்ணுவாங்க. கருத்து கணிப்பு வந்து அப்கோர்ஸ் நானும் பார்த்தேன். கருத்து கணிப்புக்கு வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க எல்லாருமே. நான் என்ன நினைச்சேன், கருத்து கணிப்புக்கு ஏன் சண்டை போடணும், இன்னொரு 4 நாள் பொறுத்தா வந்து ஒரிஜினல் ரிசல்ட்ஸே வந்துட போதில்லை அப்படின்ற மாதிரி நானும் நினைச்சேன். கருத்து கணிப்பு மேல நானும் ஒன்னும் ஐ வாஸ் நாட் வெரி நான் அது மேல போல. பிகாஸ் இட் இஸ் ஜஸ்ட் ஒரு ஒப்பீனியன் எடுக்கிறாங்க அவ்வளவுதான். பட் ட்ரூ ஃபேக்ட்ன்ற மே 4ஆம் தேதி நான் எதிர்பார்த்தேன். அண்ட் மக்கள் கண்டிப்பா ஒரு சேஞ்ச் எதிர்பார்த்தாங்கல்ல. மக்கள் ஏதாவது ஒன்று வித்தியாசம், ஒரு டிஃப்ரெண்டா ஏதாவது ஒன்று நடக்காதா, ஒரு புதுசா ஏதாவது ஒன்று நடக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது நடக்கும்னு நினைச்சு அதே மாதிரி அண்ணாவுக்கு நடந்துருச்சு. ஆனா அவங்க ரொம்ப லக்கி. விஜய் அண்ணாவோட சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அண்ணாவை நல்லா அப்படி காப்பாத்திருக்காங்க, பிடிச்சு நல்லா அவங்க நல்லா நிக்க வச்சுட்டாங்க அண்ணாவை. அது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பாவம் சில பேரு எத்தனையோ வருஷம் போராடி இன்னும் ஜெயிக்க முடியாம கஷ்டப்படும் போது அண்ணா வந்து ஷார்ட் டைம்ல இப்படி வந்து அப்படி ஜெயிச்சிட்டது அப்படின்றது வந்து கடவுள் கொடுத்திருக்கிற வாய்ப்பு. இது அண்ணா நல்லா பயன்படுத்தி பாவம் மக்கள் பண்ணிட்டாங்கன்னா சூப்பர். நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்.
ஓகே மேம், எவ்வளோ பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பார்த்து வந்திருக்கீங்க. ஸோ சினிமாவில் பார்த்தா வந்துட்டு முதல் படமே உங்களுக்கு விஜய் சார் கூட தான் இருந்தது. ஸோ விஜய் சாரோட தங்கச்சி அப்படின்னு தான் நடிச்சிருந்தீங்க. எல்லாருக்குமே யாருப்பா அந்த பொண்ணு அப்படிங்கும்போது அடையாளம் காட்டும்போது கூட விஜய் சாரோட தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்களா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி தான் காமிச்சாங்க. ஸோ அப்போ இருந்தே உங்களுக்கு அவரை பற்றி தெரியும். அவர் ரொம்ப கைண்டுன்னு வேற சொல்லியிருக்கீங்க. அவர்கிட்ட ஒரு விஷயம் பிடிக்கும்னா என்ன விஷயம் மேம் ரொம்ப பிடிக்கும்? அமைதி, ரொம்ப அமைதி. இப்போ விஜயண்ணா பரப்புரையில பேசுறலாம் பார்க்கும்போது நானே ஷாக் ஆகி பார்த்தேன், இது விஜயண்ணாவா? ஆனா விஜயண்ணா வந்து ஒரு பக்கம் அமைதியா உட்காந்துருப்பாங்க. நானும் சில நேரத்துங்களை வந்து நான் பெங்களூர்ல இருந்து வந்து நான் வரும்போது சம்டைம்ஸ் வந்து லேட் ஆயிடும் ரீச் ஆகுறதுக்கு, நெய்க்காரப்பட்டி ரீச் ஆகுறதுக்கு நைட் ஆயிடும். அப்போ அவங்க எதுவுமே ஒரு அலட்டல் பெருசா நான் ஹீரோ அப்படி அந்த மாதிரி ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. ஒரு கண்ணாடி போட்டு அவங்க பாட்டுக்கிட்ட புக்கு படிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. நான் பல நாள் ஓடி போயிருக்கிறேன். அப்புறம் வாபஸ் வந்துட்டு அண்ணா சாரிண்ணா ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை போங்க அப்படின்னுவாங்க. அவ்வளவுதான். ஒண்ணுமே ஒரு பெருசா நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுறதோ டென்ஷன் ஆகுறதோ ஒண்ணுமே இருக்காது. அவங்க கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம்ன்றது அந்த அமைதி. அந்த அமைதி ரொம்ப முக்கியங்க. இப்போ உலகத்துல அமைதி ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க நல்லது பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ரெட் கார்பெட் யாருமே விரிக்கிறது இல்ல. நீங்க நல்லது பண்ண வரீங்கன்னா தான் எல்லாரும் கல்லெட்டு அடிக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பொறுமை இருக்கணும். எனவே நீங்க பாத்திருப்பீங்க, நான் 14 வருஷம் போராட்டம் என்னோட போராட்டத்துல நானே எத்தனையோ தடவை பேலன்ஸ் தப்பிருக்கேன். அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது இல்லையா அந்த நேச்சர்ல, அது வந்து விஜயண்ணாக்கு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இதுக்கு பிளஸ். ஏன்னா இப்ப இங்க வந்து பாருங்க, கொச்சப்படுத்துவாங்க, உங்களை அசிங்கப்படுத்துவாங்க, உங்களை டார்கெட் பண்ணுவாங்க, உங்க குடும்பங்களை அசிங்கப்படுத்துவாங்க, உங்களோட பிளாஷ்பேக்ஸ் இழுக்குவாங்க, உங்களை என்னென்ன முடியுமோ உங்களை வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. அதுக்கு வேண்டியது அமைதி. அந்த அமைதி வந்து ஆல்ரெடி பில்டா இருக்குது விஜயண்ணா கிட்ட. ஐ திங்க் தட் இஸ் இஸ் பிளஸ். நான் ரொம்ப லைக் பண்ற ஒரு விஷயம். சிறப்பு மேம். இந்த கேள்வி கேட்கலாமா கேட்கக்கூடாதான்னு தெரியல, இருந்தாலும் நான் கேட்குறேன். ஸோ முன்னாடி நிறையா இடங்களில் என்டிகேக்கு நிறைய நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி என்டிகே 3% தான் வாங்கியிருக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேம்? நான் முதல்ல சொல்லிட்டேனே, எனக்கு யாரும் எதிரியும் கிடையாது. எனக்கு நான் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்னோட மைண்ட் இஸ் ஒன்லி ஆன் தமிழ்நாடு. நான் தமிழ்நாடுன்னா எனக்கு ரொம்ப உயிர். நான் தமிழ்நாட்டுல வந்து என்னோட படங்கள் ஆகட்டும், நான் வாழ்ந்த ஒரு லாங் ஸ்பேன் நான் தமிழ்நாட்டுல வாழ்ந்திருக்கேன். சோ எனக்கு தமிழ்நாடு மக்கள் மேல, அப்புறம் என்னோட தாய்மொழி தமிழ் நினைச்சுக்கோங்க, என் தாய்மொழி தமிழ்னால எனக்கு பற்று அதிகம். அந்த தமிழ்நாடு நல்லா இருக்கணும். அது யாரு வந்தாலும் நான் வந்து அவங்கள வந்து வரவேற்பேன். யார் நல்லது பண்ணாலும் நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஐ ஹேவ் நத்திங். இப்பவும் நான் இந்த வீடியோல சொல்றேன், எனக்கு யார் மேலேயும் எந்த ஆங்கரும் கிடையாது. ஆனா நான் இன்னைக்கு வந்து அண்ணா வின் பண்ணிருக்கும் போது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஷேர் பண்றேன். தோத்தவங்க யாருன்னாலும் அவங்களுக்கு ஓகே ஃபைன், நல்ல நாள் உங்களுக்கும் வரும் அப்படின்றது மட்டும்தான் நல்லா சொல்ல முடியுமே தவிர, இது அந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் அந்த மாதிரி தாங்க, நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது. மக்கள் என்ன பண்ணுவாங்கன்றதே நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. கொடுத்துட்டாங்களா டப்புன்னு நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடணும். தட்ஸ் ஆல் வி கேன் டு அபௌட் இட். மேம், ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க, அண்ணா கூப்பிட்டா நானும் வந்து டிவிகேல ஜாயின் பண்ணிப்பேன், அண்ணா பர்மிஷன் கொடுத்தா நான் ஜாயின் பண்ணிப்பேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க. அண்ணா ஒருவேளை உங்களை கூப்பிட்டுட்டாருன்னா உடனே ஜாயின் பண்ணிடுவீங்களா மேம்? கண்டிப்பா. செகண்ட் டவுட்ஸே, அதை பத்தி டவுட்ஸே கிடையாது. ஏன்னா நான் அதை தானே ஆசைப்பட்டேன். நான் எனக்கு மக்கள் சேவை பண்ற அளவுக்கு எனக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, அப்புறம் என்கிட்ட பணம், அந்த இதெல்லாம் என்கிட்ட கிடையாது. என்கிட்ட இருக்கிறது வெறும் என்னோட மனசு. நான் வந்து மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே ஒரு மனசு இருக்கு. அதுக்கு வந்து எனக்கு அண்ணா வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த தாவைக்கலை இணைஞ்சு அந்த அவங்க எல்லாரும் கூடயும் ஒரு ஃபேமிலியா எனக்கு இருந்து பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா சூப்பர். நான் மறுபடியும் என்னோட மக்கள் கூட சேர்ந்து மக்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் தாவைக்கலை இருந்து அண்ணா கூட பண்ணுவேன்றது உறுதியா இருக்கு. அதனால எனக்கு அந்த வீடியோவும் நான் வெளியிட்டேன். சிறப்பு மேம். இப்போ பார்த்தா வந்துட்டு எல்லா இடங்கள்லையுமே கேட்கக்கூடிய ஒரே சத்தம் டிவிகே விசில் சத்தம் அப்படி பட்டை கலப்புது அப்படின்னு தான் சொல்லணும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் அவங்க எதிர்பார்த்த தலைவரை கொண்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு இருக்கும்போது இன்னும் என்னென்ன விஷயங்கள்ல டிவிகே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள்ல தெளிவான முடிவுகள் எடுக்கணும்? மக்கள் மேல மட்டும்தான் போக்கஸ் இருக்கணும். இப்போ என்னாவோ மக்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன சொல்லணும், நம்ம என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தோம், என்ன சொல்லி நம்ம வந்து பாவம் இந்த இடத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கோம் அப்படின்றது மட்டும் விஜயண்ணா மனசுல வச்சுக்கிட்டாங்கன்னா போதும். மத்தபடி இப்ப வெளியில இருந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இங்க பாருங்க, இப்போ வெளியில இருந்து இப்ப எல்லாம் அடிப்பாங்க பாருங்க. என்னென்னலாம் முடியுமோ டார்ச்சர் பண்ணுவாங்க, என்னெல்லாம் முடியுமோ மென்டல் டார்ச்சர் கொடுப்பாங்க. இந்த வெற்றியே வந்து பாருங்க அது அப்படின்னா எல்லாம் பேசுவாங்க. பட் இப்போ அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது அவங்களும் காமா இருக்கணும், மக்களையும் காமா வைக்கணும். ஸோ மக்களை மட்டும்தான் இப்ப ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர வெளியில இருந்து அடிக்கக்கூடிய எந்த விஷயத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து
பேலன்ஸ் தப்பிடக்கூடாதுன்றது மட்டும்தான் நான் கேட்டுக்குவேன். அது மட்டும் எங்க அண்ணன் பண்ணுவாங்க. ஏன்னா நான் பார்த்திருக்கேன். விஜய் எனக்கு நல்ல பொறுமை இருக்கு. அது ஸ்டாலின் சார்ட்டையும் உண்டு. நான் மீண்டும் இதுலயும் சொல்லிடுறேன் பாருங்க. ஸ்டாலின் சார்கிட்டயும் ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு அது. இப்ப நான் சொல்றேன்ல, எனக்கு எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லயும் எல்லாருமே என்னோட குடும்பம் தான். அது திருமாவளவன் அண்ணனா இருக்கட்டும், ஸ்டாலின் சாரா இருக்கட்டும், இபிஎஸ் அவர்களா இருக்கட்டும், ஓபிஎஸ் சார் அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா எவ்ரிபடி எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல நல்ல விஷயம் இருக்கும். ஆனா இப்போ விஜய் அண்ணா வந்திருக்காங்க. நம்ம அண்ணா நம்ம எல்லாரோட அண்ணா அப்பாவும் நம்மளோட குட்டி அண்ணா எல்லாரும் விட நம்ம அண்ணா குட்டியா சின்னதா அழகா வந்திருக்காங்க. ஒரு சீஃப் மினிஸ்டரா ஒரு ரொம்ப நல்ல ஒரு யூத்தா வந்திருக்காங்க. சோ வாட் ஐ விஷ் அவங்க நல்லபடியா பாவம் அந்த வெற்றியை நல்லா என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு நான் ஹார்ட்ஃபுல்லா விஷ் பண்றேன் அண்ணாவுக்கு. ஷியோர் மேம். தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி, அவங்க வெற்றி பெற்றிருக்கிறது மக்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது. உங்கள் முகத்திலையும் அதை பார்க்குறோம். தொடர்ந்து வந்து உங்கள் சப்போர்ட் வந்து தேவை. நன்றி மேம். தொடர்ந்து பேசலாம். தேங்க்யூ ஸோ மச். கலாட்டா மீடியாவுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஓகே, எல்லாம் நல்லதே நடக்கட்டும். தமிழகத்துக்கு எல்லாமே எப்பவுமே நல்லதே நடக்கட்டும். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஹீட்டா எஸ்கேப் பண்ணுங்க. சன்னை விட ஃபன் அதிகம். விஜிபி யூனிவர்சல் கிங்டம்க்கு வாங்க, ஃபன் பண்ணிட்டு போங்க. Plan your next summer escape with Grand Royal Tours. Milky Mist Ice Cream. Taste the Milky Mist Ice Cream.